அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த 2 ஜென் குருக்களும் சந்தித்த போது ஒருவர் ஜென் பற்றிய தன் ஐயத்தை எழுப்பினார். ஜென் கற்பதால் நமக்கு ஞானம் பிறக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆனால் புல்லும் மரங்களும் கூட ஞானம் பெறும் என்று சொல்லியிருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புல்லுக்கும் மரத்துக்கும் எவ்வித ஞானம் பிறக்கும் என்று நீ யோசிப்பதை விட புல்லாக மரமாக மாறுவது எப்படி என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஓ, இந்த ரீதியில் நான் சிந்தித்ததே இல்லையே. ஒருவரை புரிந்து கொள்ள சிறந்த வழி அவராகவே மாறுவதுதான். பிகம் யுவர் பாஸ் என்று சொல்வார்கள் மேலாண்மை நுட்பத்தில். குறிப்பிட்ட சூழ்நிலையில் உங்கள் பாஸ் போலவே முடிவெடுத்து பாருங்கள். அதனால் உண்டாகும் விளைவுகளை சந்திக்கிற போது அவரது மனப்பாங்கை உங்களால் நுட்பமாக புரிந்து கொள்ள முடியும்.